சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பன்னீர் மசாலா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பன்னீரை வந்து உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதில் வந்து தேவையான மசாலாலாம் போட்டு அதை அப்படியே ஓவர் கோட் பண்ணி நான் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் இதெல்லாமே பெசரி நான் அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இலை, அதோட 5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ப்ளஸ் தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி திரும்ப அதே பேனில் எண்ணெய் ஊற்றி அந்த மசாலாவை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க பட்டாணி போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் கேப்சிகம் எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் போட்டாச்சு. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா மசாலா ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பட்டாணி நான் வந்து நாளே வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். ஒரு 4 விசில் விட்டு தான் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். உருக்கிற பட்டாணியாக இருந்தால் நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். சாஃப்டான சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.